பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடி வந்த வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் இளம் வயதிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதியின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தார். தலித் சமூகத்தினரின் உரிமைக்காக பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அவர் தன் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்பதையும் உணர்ந்திருந்தார். பாதுகாப்புக்காக தேசிய உரிமம் பெற்ற இத்தாலிய துப்பாக்கி ஒன்றையும் எப்போதும் தன்னுடைய கைவசமும் வைத்திருந்தார். மூத்த வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று முன்தினம் மாலை அவருடைய வீட்டு வாசலில் நின்று தன்னுடைய சகாக்களுடன் பேசி கொண்டிருந்த போது திடீரென வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். உடனடியாக அவரை மீட்டு 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அவரது வீட்டார் அனுமதித்தனர். ஆனால் இரத்த வெள்ளத்தில் மிகுந்தவாறே கொண்டு செல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கோ ஏற்கனவே விழுந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். நேற்று அவருடைய உடலானது நல்லடக்கமும் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தன்னை விட 20 வயது மூத்தவரை விரும்பி திருமணம் செய்து கொண்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி குறித்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பலரும் அறியாத தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய தீவிர அரசியல் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் என்றும் ஆம்ஸ்ட்ராங் கருதினார். இதனால் திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவில்தான் இருந்தார். தந்தையான கிருஷ்ணனும் தாயான லில்லியும் எவ்வளவோ வற்புறுத்தியும் திருமணத்திற்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங்கை விட 20 வயது இளையவரான பொற்கொடி என்பவர் தான் அவரது மனதை மாற்றியுள்ளார். திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்த பொற்கொடி சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக செயல்பட்டு வந்தார். அண்ணல் அம்பேத்கர் மீது கொண்ட பற்றினால் அவரது வழியில் பொற்கொடியும் பௌத்த மதத்தை தழுவினார். பெரம்பலூரில் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டின் அருகிலேயே உருவாக்கியிருந்த புத்த விகாருக்கு பொற்கொடியும் அடிக்கடி வந்து செல்வார். அப்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கின் சமூக செயல்பாடுகளும் பௌத்த பண்பாட்டில் கொண்ட ஈடுபாடும் பொற்கொடியை மிகவும் கவர்ந்தது. ஒரு கட்டத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினார். தனது தந்தையான திருநாவுக்கரசர் மூலம் ஆம்ஸ்ட்ராங்கிடம் பேசி அவரது சம்மதத்தையும் பெற்றார். முதலில் தனது பொது வாழ்க்கையில் உள்ள சவால்களை கூறி மறுத்த ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடியும் அம்பேத்கர் மீது பற்று கொண்டவர் என்பதால் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். இதனால் 44 வயதில் ஆம்ஸ்ட்ராங்கின் திருமணமும் நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி இருவருக்கும் பௌத்த மத வழக்கப்படி திருமணம் நடைபெற்றது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள புனித ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில்தான் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்வில் தமிழகத்தின் தலித் இயக்க தலைவர்களான திருமாவளவன், பூவை, ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருமணத்துக்கு பின் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி தம்பதிக்கு பிறந்த குழந்தைக்கு சாவித்ரிபாய் என்று பெயர் சூட்டினார். அம்பேத்கரின் அரசியல் குருவான சாவித்ரிபாய் பூலேயின் பெயர் தங்களுடைய மகளுக்கு வைக்கப்பட்டதில் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். திருமணமான பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடன் சேர்ந்து பொற்கொடியும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து பணியாற்றவும் தொடங்கினார். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் வழக்கறிஞரான பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமான வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்திலும் அவர் ஈடுபட்டு வந்தார்.